கொடியும் கூட எங்கேயும் இல்லை. தேசிய கொடி மட்டும்தான் இருக்கிறது. பாரத் மாதா கி ஜெய் என்கின்ற முழக்கத்தோடு மட்டும்தான் நம்முடைய தேசபக்தர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒன்று ஆபரேஷன் சிந்தூரினுடைய வெற்றியை கொண்டாட வேண்டும், உயிர் நீத்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும். ஆம்புலன்ஸ் வருதுங்க, உயிர் நீத்த நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த கட்ட இந்தியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, சின்ன மழலைகளுக்கு ஒரு கொடி ஊர்வலம் என்ன என்பதை காட்ட வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை மேடையின் மீது நம்முடைய அன்பு தலைவரோடு 3 குழந்தைகள் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு ஒரு தேசிய உணர்வை, உணர்ச்சியை, இந்த தேசிய கொடிக்கு இருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த ஊர்வலத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இளைஞனுக்கோ இளைஞிக்கோ நான் ஒரு யூனிஃபார்ம் போடணும், பாதுகாப்பு படைக்கு போகணும், பிஎஸ்எஃப்க்கு போகணும், சிஆர்பிஎஃப்க்கு போகணும், இந்தியன் ஆர்மிக்கு போகணும், தமிழ்நாடு காவல்துறையில் நான் சேரணும், நானும் ஒரு காவல் ஆய்வாளராக பணிபுரிய வேண்டும், என்னுடைய உயிரை துச்சமான மதித்து இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று யாரோ எங்கேயோ ஒருவருக்கு பொறுத்த அதற்காக